2019ஆம் ஆண்டு நீட் தேர்வில் நடந்த ஆள் மாறாட்ட மோசடி தொடர்பாக திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகியிருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். ரஃபீக், விவரங்கள். நிச்சயமாக மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வு என்பது கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நீட் தேர்வு என்று நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அன்றிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகளும் ஊழல்களும் வெளியாகி உள்ளன. குறிப்பாக இந்த நீட் தேர்வுக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு எதிர்ப்பு குரல்களையும் கண்டனங்களையும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றது. அதாவது குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாணவர்களுக்காக வெளி மாநிலங்களில் தேர்வு எழுதி ஆள்மாறாட்டம் செய்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் குறிப்பாக சேலம், தருமபுரி, சென்னை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்கள் அங்கு மருத்துவ கல்விக்காக அனுமதி பெற்றனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் முதலில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது மிக பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியானது. குறிப்பாக இதுபோன்று சேர்ந்த மாணவர்களுக்காக வெளி மாநிலங்களில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதுவது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு என்பது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு கடந்த 5 வருடங்களாக சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் சிக்கியுள்ள சென்னையை சேர்ந்த குமார் என்பவர் தன்னை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்திருந்த போது இது சம்பந்தமாக சிபிசிஐடி தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் சிபிசிஐடி ஒரு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த அறிக்கையில் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் நடைபெற்ற ஊழலும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் 27 நபர்கள், அதாவது மாணவர்களுடைய பெற்றோர் மற்றும் இந்த மாணவர்களுக்கு உதவியாக இருந்த புரோக்கராக செயல்பட்ட கேரளா மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 27 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் குறிப்பாக ஒரே மாணவருக்காக, அதாவது தருமபுரியைச் சேர்ந்த ஒரு மாணவருக்காக 3 மாநிலங்களில் நீட் தேர்வு எழுதுவதும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறிப்பாக டெல்லி, உத்தரகாண்ட் மற்றும் கல்கத்தா போன்ற மாநிலங்களில் ஒரு மாணவருக்காக 3 நபர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். அதே போல பல்வேறு மாணவர்களுக்கு தமிழகத்தில் மாணவர் எழுதியுள்ளார். அதே நேரங்களில் மற்ற மாநிலங்கள், அதாவது கேரளா, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், கல்கத்தா போன்ற மாநிலங்களில் ஆள்மாறாட்டம் செய்து போலியான ஒரு மருத்துவ மாணவர் இவர்களுக்காக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். அந்த மதிப்பெண்ணை வைத்து தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் இடம்பெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 90% நிறைவு பெற்றுவிட்டது. இந்த விசாரணையில் மாணவர்களுக்காக யார், அதாவது இந்த மாணவர்களுக்காக போலியாக தேர்வு எழுதிய மருத்துவ மாணவர்கள் யார் என்பது குறித்த விவரம் என்பது அந்த நீட் தேர்வு முகமையிடம்தான் உள்ளது. இந்த விவரங்களை சிபிசிஐடி போலீசார் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து தங்களுக்கு தர வேண்டும். மருத்துவ மாணவர்களுக்கு தேர்வு எழுதிய அந்த போலி மாணவர்கள் யார், அவர்கள் விவரங்கள் என்ன, அவர்களது அடையாளங்களை தந்தால் இந்த வழக்கில் அவர்களை கைது செய்து இந்த விசாரணை முடிக்கப்படும் என்று தொடர்ந்து அவர்களுக்கு கடிதம் எழுதி வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை நீட் தேர்வு முகமை இதுவரை அந்த தகவல்களை தரவில்லை என்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் நேற்று நீதிபதி புகழேந்தி முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் இவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நடைபெற்றுள்ளது. இந்த குற்றத்திற்கு உரிய பதில் தெரியாமல் உள்ள நீட் தேர்வு முகமையை நீதிமன்றமே தாமாக முன்வந்து இந்த வழக்கில் தற்போது இணைத்து நாளை வரக்கூடிய வழக்கு விசாரணையில் நீட் தேர்வு முகமை சார்பாக ஒன்றிய அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரஃபீக், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.